அப்புறம் எனக்கு தெரியும் நம்புகிறேன், மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எப்பவும் போல் வந்து நம்ம எப்படி ரெகுலராக வீடியோஸ் போடுறோமோ அதே மாதிரி வந்து நடுவில் நம்மளோட மாதத்துக்கு நடுவில் ஒரு 2 மாதம் 1 மாதம் கேப் விட்டுட்டு வீடியோ போடுறது நம்மளோட ஐதீகமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அதே மாதிரியே இந்த வாட்டியும் நம்ம நிறைய நாள் கேப் விட்டுட்டு ஸோ இன்றைக்கி ஒரு புது வீடியோ வந்து நம்ம போடுறோம். அந்த ஒரு வெக்கம், அந்த மானம், அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஒரு இந்த நாள் வீடியோ போடலையடான்ற ஒரு சின்ன ஒரு மன கஷ்டம் கூட இல்லாமல் நம்ம இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவை வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ எப்பவும் போல் நீங்கள் பார்க்குற மாதிரி இன்றைக்கும் அந்த வீடியோவை கஷ்டமாக இருந்தாலும் பார்த்து தான் உங்களுக்கு வேறு வழி இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் இதுக்கு மேலும் நான் வீடியோ வந்து கண்டினியூவாக போடுறேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. அது என்னென்னா ஒரு வெப்சைட். ஸோ ஒரு வெப்சைட்ன்றது நீங்கள் எப்படி உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஏன் ஒரு வெப்சைட் வந்து தேவை, அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்டெப்ஸில் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு வெப்சைட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த வெப்சைட் வந்து நீங்களே க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னு நினச்சிக்காதீங்க. ஓகேவா? ஸோ அவங்கவுங்க அந்தந்த வேலையை அவங்கவுங்க பண்ண தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு நீங்கள் வெப்சைட் உங்கள் கம்பெனியோ இல்லை நீங்கள் சம்திங் ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்களா, அதுக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும்னா என்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுக்கணுன்றதை பற்றி தான் நான் இன்றைக்கி டீட்டெயிலாக வந்து நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெப்சைட் எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்பெனியாக நீங்கள் சர்வீஸ் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ ஒரு வெப்சைட் அப்படின்றது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு 10 நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, 10 ப்ராடக்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வாட்டி போய் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நான் இந்த ப்ராடக்ட் வச்சுருக்கேன் இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வெப்சைட். ஸோ அமேசானும் அதே மாதிரி தான். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஸோ அப்படின்றது ஒரு வெப்சைட் அப்படின்றது ஸோ .com இப்போ சொல்கிறாங்களே, ஸோ செக்கஸ் அவுட் www.com ஸோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட் உங்களுக்குன்றது ஏன் முக்கியம், அது ஏன் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் அண்ட் உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா அதை நீங்கள் எப்படி ஈஸியாக நீங்கள் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? ஸோ அதே டைமில் நான் என்னோடய வெப்சைட்டை வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸோ இந்த கேப் நீங்கள் அதுக்காக கூட நினச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்னோட இந்த ஜோஹர் கிளிக்ஸ் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து நான் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்கேன். ஸோ வந்து அதை நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த வெப்சைட் போய்ட்டு அது எப்படி இருக்குது, அதோட டீட்டெயில்ஸ் என்ன எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எப்போ சொல்கிற மாதிரி லேர்ன் டெய்லி டு கெட் ஃபெயில். ஸோ நான் அந்த நீங்கள் ஒரு வெப்சைட் உங்களுக்காக க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய 5 ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து சொல்ல போகிறேன். இதை நான் சொல்கிறேன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் விக்கி அப்படின்றவர், ஸோ விக்கின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ விக்னேஷ் அவர் வந்து ஒரு வெப் டெவலப்பர். ஓகேவா? ஸோ அவரோட ஹெல்ப் மூலிமா தான் நான் வந்து என்னோடய வெப்சைட்டை க்ரியேட் பண்ணேன். இந்த வீடியோவும் நான் வந்து அந்த 5 ஸ்டெப்ஸும் நான் அவர் கொடுத்த ஹிண்ட்ஸ் வச்சு தான் கொடுக்க போகிறேன். பிகாஸ் அதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸாக இருக்கும், நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் அவர் கொடுத்த அந்த 5 ஸ்டெப்ஸில் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபோனில் இருக்க வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டொமைன். ஸோ உங்களுக்குன்னு ஒரு டொமைன் நேம் நீங்கள் வாங்கணும். ஸோ ஒரு டொமைன் நேம் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஸோ .com .in .org இருக்குல்ல, ஸோ அதில் வந்து டொமைன் நேம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு .comனா ஸோ இந்த வேர்ல்டு வைட் யார் வேணால் பார்க்கலாம். .inனா இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் பார்க்கணும். .orgனா நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் .orgன்ற மாதிரி ஒரு வெப்சைட் ஒரு டொமைன் ஒன்று வாங்கணும். இப்போ நீங்கள் ஒரு சம்திங் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்னொரு எடுத்துக்கோங்களேன், zoharclicks.com நான் வாங்கியிருக்கேன்னா ஸோ அது வந்து ஒரு டொமைன் நேம் அப்படின்றது நீங்கள் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக் டேடி, பிக் ராக்கு, ஸோ அந்த மாதிரி வந்து கோடாடி அண்ட் பிக் ராக் அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் உங்களோட வெப்சைட்டை நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ சூட்டபுளாக ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கொடுத்து, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது ஒரு இடத்துல வந்து 1000 rupees வச்சிருக்கலாம் 1 இயருக்கு. பர் இயருக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தான். ஸோ 1 இயருக்கு 1000 rupees ஆர் 2000. ஸோ அந்த ரேட் அண்ட் ஆஃபர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் டொமைன் நேம். ஸோ செகண்ட் விஷயம் ஹோஸ்டிங் அப்படின்னு என்னன்னா, நீங்கள் ஒரு பாட்டு ஏற்ற போகிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பென்ட்ரைவ் தேவை. அந்த பென்ட்ரைவ் எதுக்கு, அதில் தான் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்பேஸில் தான் நீங்கள் உங்களோட பாட்டு ஏற்றுறீங்களா. ஸோ அதே மாதிரி ஹோஸ்டிங்கிறதும் அதே தான். ஸோ நீங்கள் பண்ணுற வெப்சைட்டில் நிறைய இமேஜஸ் போடுவீங்க, வீடியோஸ் போடுவீங்க, நிறைய கண்டென்ட்லாம் போடுவீங்களா. ஸோ அதோட ஃபைல் எங்கே போய் சேவ் ஆகும். ஸோ அந்த ஒரு ஸ்பேஸை வாங்குறதுக்கு தான் ஹோஸ்டிங். ஸோ இந்த ஹோஸ்டிங்க்கு மந்த்லி இயர்லி பார்த்தீங்கன்னா 4000 சம்திங் வரும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும். காசுன்றது கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு ஒரு வெப்சைட் கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் காசு எல்லாமே இங்கே வேலைக்கு ஆகாது. ஸோ அதுக்கான வேலையை வந்து நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டொமைன் வாங்கியாச்சு, தென் வந்து ஒரு ஹோஸ்டிங் அதுக்கான ஸ்பேஸையும் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸ்டாட்டிக் வெப்சைட்டா இல்லை டைனமிக் வெப்சைட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கன்க்ளூஷன் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டாட்டிக்னா என்னென்னா நார்மலாக நீங்கள் நான் இந்த மாதிரிலாம் சர்வீஸ் பண்ணுறேன், உங்களுக்கு வேணால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் இந்த மாதிரிலாம் நான் வந்து ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன், இந்த சர்வீஸில் நான் பண்ணுறேன்னு நார்மலாக கொடுக்குறது ஸ்டாட்டிக். டைனமிக்னா அப்படின்னா நீங்கள் ஒரு இப்போ சம்திங் வந்து இப்போ ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர்டு ஃபைலெல்லாம் நீங்கள் அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு ஆன்லைன் இருக்குன்னு இப்போ அமேசான் இருக்குன்னா நீங்கள் அதிலே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சொல்ல முடியாது, ரொம்ப ஒரு வேலை வந்து அதிகமாக வாங்கக்கூடிய இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஃபைல் அப்லோட் பண்ணுறீங்க, இல்லை உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அதை கொடுக்குறீங்க. ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் இன்டெப்த்தாக போகிற மாதிரி இதெல்லாம் ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக்னா நார்மல், டைனமிக்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ப்ளஸ் அது உள்ள நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு அமேசான் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரியான டீட்டெயிலாக கொடுக்கறதுக்கு வந்து நீங்கள் டைனமிக் வெப்சைட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும். இதுக்கு அடுத்தது நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை வந்து ஒரு வெப் டெவலப்பரை, நீங்கள் ஒரு நல்ல குட் வெப் டெவலப்பரை வந்து நீங்கள் வந்து போயிட்டு கேட்டே ஆகணும். பிகாஸ் அவங்க இல்லாமல் நம்மளால ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நான் சொன்னல, நான் விக்னேஷ் அப்படின்றவர் தான் என்னோட வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணார். ஸோ அவர் வந்து ஒரு வெப் டெவலப்பர் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல வெப் டெவலப்பர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. நீங்கள் அப்படி யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து வெப்சைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே என்னோட காண்டாக்ட் பண்ணலாம். நான் டீட்டெயில் எல்லாமே கீழே கொடுக்குறேன். ஸோ நம்மளும் அந்த விக்கின்றவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு அவுட்புட்டில் உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் பண்ணி தருவார். ஓகேவா? ஸோ அதுமாதிரி வந்து நீங்கள் ஒரு வெப் டெவலப்பரை நீங்கள் சூஸ் பண்ணி ஸோ அதில் ஒரு வெப் டெவலப்பிங்கிறத ஒரு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக நீங்கள் வந்து பண்ணி முடிக்கணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை ஒரு சின்ன டெஸ்டிங் உங்களுக்கு ஓகேவான்றதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை பப்ளிஷ் பண்ண வேண்டியது தான். ஸோ நீங்கள் இப்படி பப்ளிஷ் பண்ணும்போது ஸோ உங்களால் நீங்கள் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணணும். ஸோ அதை வந்து எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட் இருக்குது அப்படின்றது தெரியும். இதுக்கப்புறம் நீங்கள் வெப்சைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம்னா இப்போ நீங்கள் வெப்சைட் ரிலீஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா அது யாருக்குமே தெரியாது. நீங்கள் ஏதோ ஒரு மூலையில் விட்டுருப்பீங்க, அது யாருக்குமே தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு இப்போ அவங்களோட வெப்சைட் போய் அவங்க சர்ச் பண்ணுறாங்கன்னா உங்களோட வெப்சைட் ஃபர்ஸ்ட்டில் வரணும்னா ஸோ அதுதான் வந்து SEO பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பண்ணால் மட்டுமே உங்களோட வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட்டில் வரும். இல்லைனா அது யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு வெப்சைட் இருக்குன்றது. ஸோ அது வந்து ரேங்கிங்கில் வரணும் அப்படின்னா நீங்கள் SEOன்றது பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களோட வெப்சைட்ன்றது அவ்வளோ முக்கியம். நீங்கள் உங்களோட கம்பெனியாக ஒரு சர்வீஸ்லேருந்து நீங்கள் ஒரு அளவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸோ இந்த வெப்சைட்டாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணி நானும் வந்து ஓரளவுக்கு வந்துட்டேன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து வெப்சைட் வந்து நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வெப்சைட் வந்து நீங்கள் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன விக்னேஷ் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு அவர் தான் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுக்கும் வேணா ஒரு கண்டிப்பாக பெஸ்ட்டாகவே உங்களுக்கு பண்ணி தருவார். ஸோ அவரோட டீட்டெயில் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். இல்லை என்ன காண்டாக்ட் பண்ணாலும் ஐ வில் டெல் யூ தட். ஓகேவா? அதனால் வெப்சைட்ன்றது எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட கம்பெனி அந்தளவுக்கு வந்துருச்சுன்னு நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அதில் எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. ஸோ அது மூலிமா உங்களோட கம்பெனியோட க்ரோத் வந்து இன்னும் அதிகமாக தான் ஆக போகுது. ஓகேவா? ஸோ அமௌண்ட் இதுக்காக செலவு பண்ணணுமான்னு யோசிச்சிடாதீங்க. ஓகேவா? ஸோ அதனால் ஸோ அது செலவு பண்ணாலும் அது worthy அதுக்காக. ஸோ அதனால் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ கடைன்னு ஸோ இது புரியலன்னு தெரியல. ஸோ வெப்சைட்ன்ற இம்பார்ட்டன்ட்டை பற்றி, வெப்சைட்டோட முக்கியத்துவத்தை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் வந்து நான் கடைசியாக நான் சொல்லி ஆகணும். ஸோ என்னோடய வெப்சைட் டெவலப் பண்ணவர் எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த விக்னேஷ் அப்படின்ற ஸோ இந்த வெப் டெவலப்பர் தான். ஸோ இவருக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் உங்களுக்காக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் இவரை வந்து கால் பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இவர் கண்டிப்பாக எனக்கு பண்ணி கொடுத்த மாதிரி ஸோ பண்ணி கொடுப்பாரு. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் நியூஸ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.